நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கன்ஃபெஷன், அறிக்கை செய்தல் என்ற தலைப்பில் உங்க மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஹல்லேலூயா, ஜனங்கள் என் வார்த்தைகளை நன்றாக கேட்கிறார்கள், வார்த்தைக்கு பயப்படுகிறார்கள், என் பிரசனத்துக்கு பயப்படுகிறார்கள், எல்லாம் சரி. ஹல்லேலூயா. இன்னும் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஸ்தோத்திரம், அநேக காரியத்தை அவர்கள் அறிக்கை செய்யாதபடினாலே. ஹல்லேலூயா. எதனால? அநேக காரியத்தை அறிக்கை செய்யாதபடினால. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வித்தியாசமான ஒரு அனுபவம். இப்ப நீங்க முன்னல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் அநேக விக்கிரங்களை நீங்க சேவித்திருக்கலாம், அநேக விக்கிரங்களை நீங்க ஆராய்ச்சிருக்கலாம். அதனுடைய ஆராதனை வித்தியாசம். ஹல்லேலூயா. விக்கிரங்களுக்கு நீங்க செய்த ஆராதனை வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்ற, ஒரு டெம்பிளுக்கு போறீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, அங்கு ஒரு கடவுளுடைய ஒரு தெய்வத்துடைய ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க ஒரு பூசாரி இருக்கிறார். நீங்கள் போறீங்க, அந்த தெய்வத்தை தொழுவதற்காக நீங்க போறீங்க. நீங்க போய் என்ன செய்றீங்க? ஸ்தோத்திரம், அங்க போய் நிக்கிறீங்க. அப்ப இந்த பூசாரி தான் உங்களுக்கு என்ன செய்யறான்? எல்லாமே பண்றான். ஸ்தோத்திரம், எல்லாமே பண்ணி எல்லா பூஜையும் பண்ணி, நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையை கட்டி பயபக்தி என்ன செய்றீங்க? அதுக்கு முன்னாடி ஆமா அங்க போய் தோத்திரம் இல்லையா ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இல்ல, நீங்க அப்படியே கையை கட்டி பயபக்தியோட என்ன செய்றீங்க? ஆமா, இடுப்புல துணியோனையும் கட்டிக்கிட்டு தோத்திரம் அதையே பார்த்துட்டு இருக்கு. அவன் என்னமோ சொல்றான், என்னமோ சொல்றான், என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்மள என்ன செய்யறோம்? நமக்கு விளங்காமலே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதை பயபக்தியோடு என்ன செஞ்சிருக்கிறோம்? கேட்டு இருக்கிறோம். கடைசியா கொண்டது என்ன செய்யறான்? நீட்டுறான். தவறா எடுத்துக்கிறாங்க, உண்மை உங்களுக்கு விளக்கறதுக்காக சொல்றேன். அப்ப அவன் கொண்டு கொடுக்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? உங்களை அறியாமலே சில பக்தியின் வேஷத்தை நீங்க என்ன செய்றீங்க? செஞ்சீங்க. அல்லேலூயா. வாயினால ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணுமே இல்ல, ஏதோ இப்படி பண்ணிட்டு விட்டீங்க. தோத்துரும். அப்ப ஒரு தொடர்பு இல்ல, ஏதோ முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி. தோத்துரும், ஏதோ அங்க காமிச்சது நம்மள்ட்ட ஒன்று காமிச்சாரு, நம்ம அதை வாங்கி உள்ள எதிர்த்துக்குள்ள அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அப்படி அமைதியாகவே வந்தோம், அமைதியாகவே போய்விட்டோம். தோத்துரும். இப்படி இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்த ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரே. ரட்சித்து நம்ம 3 ஞானசாரம் எடுத்து பரிசுத்த கூடார சபைக்குள்ள கொண்டு உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பயம் இருக்கு, பக்தி இருக்கு, அறிக்கை. அல்லேலூயா. அதுதான் அங்குக்கு இங்கு உள்ள வித்தியாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களில் அநேகர் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திக் கொள்ள முடியாதபடிக்கு நீங்க தவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம், அநேக காரியங்களை உங்கள் வாய் நாவினால நீங்க என்ன செய்யல? அறிக்கை செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசம் இருக்கு, ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. அல்ல, கர்த்தர் செய்வார்னு தெரியும். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் உண்மை. தோத்திரம். செய்வாரா இல்லையான்னு பெந்தன் முழிச்சிட்டு இருக்கிறோம் பத்திகளா? அது தவறு. ஹல்லேலூயா. என்னைக்கு வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை, ஹல்லேலூயா, என்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்கிறோமோ, அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அடையாளமாய் மாறும். ஹல்லேலூயா. அறிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியம். 2 விதமான அறிக்கை முக்கியம். தோத்திரம். 1, பாவத்தை அறிக்கை செய்யணும். 2, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இது ரொம்ப முக்கியம். தோத்திரம். பாவத்தை அறிக்கை செய்வது ரொம்பவே முக்கியம். பிரைஸ் தி லார்ட்.
நீங்க பழைய ஏற்பாடு நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரொம்பவே விரும்புறார். ரொம்பவே விரும்புறார். இன்னைக்கு நம்ம அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா, இயேசு கிட்ட வந்தினா உனக்கு சுகம் உண்டு, இயேசு கிட்ட வந்தினா உன் வியாபாரத்துல செழிப்பு உண்டு, இயேசு கிட்ட வந்தினா நீ காப்பாற்றப்படுவ, ஒழுங்கா வந்து சேரு, இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஏதோ ஒரு மிரட்டலோ இல்ல ஏதோ ஒரு பயமோ நம்மளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமோ ஓடி வந்துட்டோம். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வந்துட்டோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் முழுமையாக அதை கழுவப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேரு நிறைய பாவங்களை விட முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பாவத்தை என்ன செய்ய முடியல, விட முடியல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருப்பியும் பழைய சப்ஜெக்டுக்கே வரேன். சினிமா பார்த்து கொண்டிருந்தவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமா விட்டீங்களான்னா விட முடியல. ஹல்லேலூயா. சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப விட்டுட்டீங்களா? கஷ்டமா இருக்கு பிரதர், விட முடியல. சாராய குடிச்சிட்டு விட்டீங்களா? பாக்கு போட்டவங்க விட்டீங்களா? அப்பப்ப அந்த பாக்கு புளியிற அந்த சத்தம் கேட்டாதான், அந்த பேப்பரை ஆட்டினாதான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு. விட முடியலையா? மூக்குப்படிய விட முடியல, வெத்தலை பார்க்க முடியல, போல விட முடியல. ஆனா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனா ஞானசானம் எடுத்தாச்சு. இன்னும் சில பாவங்களை என்ன செய்ய முடியல, விட முடியல. இச்சையோடு பார்ப்பத விட முடியல. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ காரியத்தை விட முடியல. இன்னதான் லவ் பண்ணா, இப்பயும் என்னடா, இப்பயும் தோத்துறோம் முடியல. ஏன்? பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னவென்றால் உன்னுடைய பாவம் சரியா அறிக்கை செய்யப்படல. ஹல்லேலூயா. உண்மைதானா? நம்முடைய பாவங்களை உண்மையாக நாம் அறிக்கை செய்தால் அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு, விடுபட்டுவார். பழைய நாட்களில் ஆண்டவர் அப்படித்தான் விழும்பினா தேவ பிள்ளைகள்கிட்ட, உன் பாவத்தை என்ன செய்ய, அறிக்கை செய்ய. ஒரு சில வசனங்களை பார்ப்போமா? லேவியராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 5:6 வாசிங்க. என்னாகமம் 5:6. என்னாகமம் 5:6. அவர்கள் செய்த பாவத்தை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வலை போட்ட ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் போயிட்டு, ஃபாதர் நான் அந்த தப்பு பண்ணேன், ஃபாதர் நான் திருடிட்டேன், அறிக்கை செய்ய. மனுஷன் நம்ம ஒருபோது அறிக்கை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? ஆமா, நாம் செய்த தப்பு. இன்னைக்கு நம்ம கம்முன்னு இருக்கோம், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்கோம்? ஐயோ, நம்மள மாதிரி ஒரு ஆளை ஆண்டவர் இது வரைக்கும் பார்த்திருக்கே மாட்டாரு. ஹல்லேலூயா. செய்யற எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பாம்பு இந்த புத்துக்குள்ள இருக்குமான்ற மாதிரி நல்ல வேஷம், அருமையான வேஷம். சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் தோத்து போயிருவார். ஹல்லேலூயா. சிடி ஆட்சியில இருக்கிறவனுக்கு கூட இப்படி வேஷம் போட தெரியாது. ஆனா ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு வந்தா விசுவாசிகிட்ட கத்துக்கலாம் எப்படி எல்லாம் மேக்கப் போடணும்னு. ஹல்லேலூயா. பிரைஸ். அப்படி அருமையான மேக்கப் நல்லா போட்டுக்கிறோம். ஒண்ணுமே செய்யாத மாதிரி அப்படியே மேகமே மகிமையின் மேகமே அப்படியே பொத்துட்டு ஆண்டவர் பிரசன்னம் மேல விழுந்துருதுயா. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யப்படாத ஒரு பாவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமானால் ஆசீர்வாதத்திற்கு அதுதான் தடையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அறிக்கை செய்யப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள். எந்த மனுஷட்டி போய் நான் அந்த பாவம் செஞ்சேன், இயேசு நான் மன்னிப்பான்னு கேட்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த தப்பை நான் செஞ்சேன், நான் மன்னியும். ஹல்லேலூயா. வாய்க்குள்ளே மனவக்கூடாது, சத்தமா என்ன செய்யணும்? ஆமா, 4 பேருக்கு கேட்கிற மாதிரி, ஆண்டவரே நான் திருடிட்டேன்னு சொல்லாத. அதுக்கு வாய்னால என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன்,
நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் தோத்திரம், நான் சிகரெட் ஊதி இருக்கிறேன், என்ன மன்னியும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் பார்க்க போட்டுறேன், இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்தான்னு தெரியல, தோத்திரம் என்ன மன்னிங்கன்னு சொல்லு. அல்லேலூயா, தோத்திரம். அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். நீ அறிக்கை செய்தா கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? இறக்கப்படுவாரு. அறிக்கை செய்யாம ஓட்டிக்கிட்டே இருந்த காலத்தை எங்க போய் விழுவேன்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா, தேவ சமூகத்துல ஒத்துக்கொள். உன் பலவீனத்தை என்ன செய்ய? ஒத்துக்கொள். உன் பாவத்தை என்ன செய்ய? ஒத்துக்கொள். தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு நாம் ஜெபிக்கும் போது அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களுக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். அல்லேலூயா, கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. யோசுவா 7ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆமான் தோத்திரம் ஆகான் சொல்லப்பட்டு பாருங்க. அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, என்ன செய்ய? அவருக்கு முன்னாடி உன் பாவத்தை அறிக்கை செய்ய. தோத்திரம். அப்ப என்னென்ன விதமா செஞ்சேன்றத அவன் என்ன செய்யறான்? சபைக்கு முன்னாடி அவன் தைரியமா அறிக்கை செய்யறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்து சபையில இருக்கு. தோத்திரம். யாராவது தப்பு பண்ணிட்டு வந்தா சபை நடுவுல ஏஞ்சி என்ன செய்யணும்? ஆமா, அறிக்கை செய்யணும். எத்தனையோ பெந்தகோஸ்து சபையில இன்னும் அந்த சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. தோத்திரம். நம்ம தான் அதெல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. அல்லேலூயா, தோத்திரம். சபைக்கு விரோதமா ஏதாவது காரியத்தை செஞ்சாங்கன்னா ஏஞ்சி என்ன செய்யணும்? அவங்க சபைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி அப்படிப்பட்ட சபையில இருந்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்கியா? தோத்திரம், தோத்திரம். பத்தியலா? சபை நடுவுல ஏன் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்தை நாங்க செஞ்சிட்டோம், தோத்திரம், மன்னிங்கன்னு சொல்லி. தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளை இங்க யோசுவா தோத்திரம் ஆகானுக்கு சொல்றான், எட பாவம் செஞ்ச கர்த்தருடைய நாம மகிமைப்படுவேன், என்ன செய்ய? சபைக்கு முன்னாடி அறிக்கை செய். சபைக்கு முன்னாடி சொன்னான், என்னென்ன செஞ்சேன், என்னென்னலாம் திருடி எங்க கொண்டு போய் வச்சேன்றத அவன் என்ன செஞ்சான்? சொல்றான். அல்லேலூயா. அடுத்து எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 10:1. அல்லேலூயா. அழுது நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இங்க சபையாக கூடி எஸ்ரா அல்லேலூயா ஜனங்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சான்? அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே அழுவதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 1:6. பைபிள் வாசிக்கிறவங்க தயவுசெய்து முன்னாடி இருந்து வாசிங்க. பின்னாடி இருந்து வாசித்தா எனக்கு கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு வாசிக்கக்கூடிய தாளம் இருந்தா தயவுசெய்து முன்னாடி வந்து உட்கார்ந்துருங்க, நல்ல சத்தமா வாசிங்க. தோத்திரம். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம குடும்பமா என்ன செய்யணும்? ஆமா, ஒத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் என் தகப்பனை விட்டாரு என்ன செஞ்சோம்? உமக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சோம். அப்ப நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை. உன் பாவத்தை ஒழுங்கா அறிக்கை செய்திருக்கிறாயா? உன் பாவத்தை ஒழுங்க நீ அறிக்கை செய்து ஹல்லேலூயா ஆண்டவர்ட்ட கிருபை கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க நெகேமியா அதே நெகேமியா 9:3 வாசிங்களா? 3 மணி நேரம் ஹல்லேலூயா அழுது ஒப்பு கொடுத்தாங்களாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை. ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். ஹல்லேலூயா. 3 மணி நேரம் என்ன செஞ்சாங்களா? ஆமா, they started confessing 3 hours. நம்ம என்ன முட்டிகால் போட்டு ஆண்டவரே என்ன பண்ணியா தோத்ரா, அவ்வளவுதான் முடிச்சு போறோம். அண்ணா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? 3 மணி நேரம் என்ன செஞ்சாங்களா? யாராவது அப்படி செஞ்சிருக்கிறோமா? 1 மணி நேரம் அழுது ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி இருக்கிறோம் ஐயா. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 3 மணி நேரம் அழுது ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சுக்கிறாங்களா? அவங்க தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களாம். இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இவங்க இந்த அந்நிய நுகத்துல வந்து பெண்ணை கட்டிட்டாங்க. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.
அப்ப சொல்லப்படுது, நீ அந்நிய நகத்துல என்ன செய்ய, பெண்ணை கட்டிட்டியே, தோத்துரும், இதெல்லாம் என்ன நியாயம்னு நாங்க அவங்களை என்ன செஞ்சுக்கிறோம், டைவர்ஸ் பண்ண கூட ரெடியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில பிள்ளைய பார்த்துட்டான், தோத்துரும், ஐயோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாங்க இந்த தப்பு பண்ணிட்டோம், எனக்கு அந்த மனைவி வேண்டாம், எனக்கு புள்ளைய வேண்டாம், என்ன செஞ்சாங்களாம், என்ன செஞ்சாங்களாம், ஆமா ஒதுக்கி வச்சுட்டாங்களா ஐயா. தோத்துரும். அறிக்கை செய்யும் போது எதை விடணுமோ அதை நம்ம என்ன செஞ்சணும், உடனே அதை செஞ்சணும், விட்டணும். ஒவ்வொரு தடையும் செஞ்சுட்டு வந்து என்ன செய்யக்கூடாது, அறிக்கை செய்யக்கூடாது. அறிக்கை உண்மையிலே நம்ம அறிக்கை செஞ்சிட்டோம்னா அதுல இருந்து விடுபட்டு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, கிருபை தருவார். சங்கீதம் 32:5 தாவீது ராஜா பாருங்க, தோத்துரும், அறிக்கை செய்யறான் பாருங்க. சங்கீதம் 32:5. ஹல்லேலூயா. நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் பாவத்தின் அக்கிரமத்தின் அனுச்சுவே அறிக்கை செய்து, இன்னைக்கு ஆண்டவர் தோத்துரும் வெளிப்படுத்தினா கூட இல்லன்றோம். தோத்துரும். 2 நாட்கள ஊழியர் எல்லாம் வந்தாரு, தோத்துரும் இல்ல செஞ்சான்னு கேட்டா பேன்னு முழிக்கிறாங்க நிறைய பேரு. நம்மளால என்ன செய்ய முடியல, ஒத்துக்கிட முடியல. தோத்துரும். நம்ம தான் ஒத்துக்கல, ஆண்டவர் சொல்லும் போது என்ன செய்ய முடியல, ஒத்துக்கிட முடியல. தோத்துரும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நம்ம என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஹல்லேலூயா நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கையில ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுகிறவன் வாசிங்க. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, நீ அறிக்கை செய்து மட்டும்ல அதை விட்டு விட்டா அதுக்கு குறிய இரக்கத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. தோத்திரம். அறிக்கை செய்து மட்டும் இல்ல, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓட்டி இருக்காத. தப்பு பண்ணிட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதற்குரிய இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தான் இதெல்லாம் பார்த்தோம் இந்த உதாரணங்களை. இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இவங்களா அறிக்கை செய்தாங்க, ஆனா என்னன்னா அவங்களுக்கு அந்த கிருபை இல்ல, அவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கல. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பழைய ஏற்பாடு விசுவாசிகளோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அறிக்கை செய்து தோத்திரம் செஞ்சுட்டா தண்டனை உண்டு. இந்த ஆகான் இருக்கானே, அவன் சபைக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டான் தன்னுடைய பாவத்தை, நான் தான் திருநேன் உண்மைத்தான்னு. ஆனா ஆண்டவர் அவனை மன்னிச்சு விட்டாரா? என்ன நடந்தது? அவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கல்லெறிஞ்சி. இவ்வளவுக்கும் அவன் தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டு தன்னுடைய பாவத்தை சபைக்கு முன்னாடி அறிக்கை செய்த பிறகும் அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா, அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவனை கல்லெறிஞ்சி கொண்டு அவன் மேல ஒரு பெரிய கற்குவியலை வைத்து விட்டார்கள். அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல, இரக்கம் கிடைக்கல. தோத்திரம். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான். தோத்திரம். பாவம் செஞ்சா தண்டனை. ஹல்லேலூயா. பாவம் செஞ்சா என்னங்க, தண்டனை. ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பாவத்தை அறிக்கை செய்தான ஒழிய அதற்குரிய ஒரு ரெமிடி, அதற்குரிய ஒரு மாற்று வழி அவனுக்கு கிடைக்கல. தோத்திரம். ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசிகளை நமக்கு கர்த்தர் கொடுத்த பரிசு என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தை அறிக்கை செய்தோம், அதன் விளைவு நம்ம என்ன செஞ்சோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தோத்திரம். ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறவரா இருந்தா இன்னைக்கு இந்த சபையில யாருமே அதுல இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யாருமே இருக்க முடியாது. ஆனா தேவனுடைய இரக்கங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, அதான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாவங்களை அறிக்கை செய்து இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார் அப்படின்னு மன்னித்து விட்டார் என்ற ஒரு நிச்சயத்தோட தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. தோத்திரம். சும்மா என்ன கூடாது, முங்க கூடாது. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், நான் அறிக்கை செய்துட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்ல கை வைத்து காமிங்க. என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கையை உயர்த்துக்க ஐயா. தோத்திரம். ஆண்டவர் பார்க்கட்டும். அதை அறிக்கை செய்து விட்டு விட்ட. தோத்திரம். அப்ப நீங்களா இனி பாவம் செய்ய மாட்டீங்களே, அறிக்கை செய்து விட்டுட்டீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து விட்டாரு. தோத்திரம். ஆண்டவர் என்னை அல்லது ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை நாம் எடுத்து விட்டோம்.
ஹalleluya praise. இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மீறுதல்கள் இன்னும் இருக்குமானா நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஹalleluya. Confess it properly. ஹalleluya. அந்த காரியத்தை நீ ஒழுங்காக அறிக்கை செய். ஆண்டவரே, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நான் செய்றேன், எனக்கு நீ எல்லாருக்கும் முன்னாடி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்கும் தேவனுக்கும் அந்த உறவு இருக்கட்டும். நீ ஆண்டவர்ட்ட என்ன செய்ய? ஒத்துக்கொள். ஹalleluya praise. நீ உன் பாவத்தை மட்டும் நல்ல அறிக்கை செய்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. இனி செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹalleluya தோத்திரம். அப்படி நீ செய்யாம உன் காலத்தை நீ ஓட்டிக்கிட்டே இருந்தீனா தப்புதான், தப்புதான். சரி போ, இப்ப என்ன அப்படின்னு போனீனா என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துருவேன். தோத்திரம். தப்புதான் உணர்ந்துச்சுன்னா தேவ சமூகத்துல வந்து என்ன செஞ்சிடணும்? அறிக்கை செஞ்சணும். பார்க்காத சிறுபாவ என்ன திட்டிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பார்க்காம இருந்தீங்கன்னா தோத்திரம் என்னைக்கா ஒரு நாள் பார்க்க தான் செய்வீங்க. ஹalleluya தோத்திரம். இப்படி பார்க்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தீங்க. செவ்வாய்க்கிழமை அவன் ரிலீஸ் பண்ணிட்டான்னா என்ன பண்றது? தோத்திரம். பார்க்கணும்னு ஒரு சோதனை வந்துடும். ஹalleluya தோத்திரம். பார்க்கணும்னு ஒரு சோதனை வந்துடும். ஆனா இன்னைக்கே நீங்க அறிக்கை செய்துட்டீங்கன்னா தோத்திரம், செவ்வாய்க்கிழமை பார்க்க தோணுமா? தோணாது. செவ்வாய்க்கிழமை என்னடா இருந்தாலும் சொல்றாருன்றீங்களா? ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சிருக்கான் ஒருத்தன். ஹalleluya தோத்திரம். அது செவ்வாய்க்கிழமை தான் ஏதோ அனுகூலம் நடக்க போல அந்த பயலுக்கு. பிரைஸ். கர்த்தர் சந்திப்பார் எல்லாரையும். ஹalleluya தோத்திரம். பிரைஸ். அப்ப நம்முடைய பாவங்களை ஒழுங்கா அப்ப நான் தப்பு ஆண்டவரே, சின்ன பாப்பு தப்பு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு வந்தா யூதா கோத்திரத்தின் சிங்கம் என் இயேசு இருக்க இவன் எம்மாத்திரன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya தோத்திரம். யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்முடைய ஆண்டவர்யா. அவரை பார்க்காதனால இந்த சிங்கத்தை பார்க்கிற. ஹalleluya. இந்த சிங்கம் உனக்கு பெருசா தெரியுது. ஏன்? யூதா கோத்திரத்தின் சிங்கமாகிய இயேசுவை நீ பார்க்க மறந்துட்ட. ஹalleluya. ஆமா, அதான் உண்மை. தோத்திரம். இயேசுவின் வாழ்க்கையில ஹீரோவா வை, இயேசுவின் வாழ்க்கையில முன்மாதிரியா வை. நிறைய விசுவாசி அப்படிதான். உலகத்தான் முன்னா இருக்கு, இயேசுவே இல்ல. ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிச்சு. இயேசுவை முன்வைக்கலையா, கண்ட மனுஷனை முன்வைக்கிறார். அநேக வாலிப பிள்ளைக்கு தோத்திரம், அநேக வாலிப பையன் தான் ஹீரோ. ஐயோ அவட மாதிரி சாணியம் பிடிச்சவன தோத்திரம். இயேசுவை முன்னாடி வை. ஹalleluya. இயேசுவை முன்னாக வை. ஹீரோவா. உன் வாழ்க்கையில நீ ஒரு நாள் இடறி போக மாட்டா. ஒரு நாள் இடறி போக மாட்டா. ஹalleluya. எல்லாம் இயேசுதான். பாட்டு மட்டும் நம்புற. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. ஹalleluya, ஹalleluya, ஹalலே. பாட்டு மட்டும் ஜோரா வருது, கிரியையில. ஹalleluya praise God. இயேசு உன் ஆண்டவர் என்பதை நீ அறிக்கை செய் தேவ பிள்ளையே. ஹalleluya confess it. ஹalleluya தோத்திரம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சும்மா இங்க வந்து ஆராதனையில கையை கட்டி நின்னுட்டு பயம் இருக்கு, பக்தி இருக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றனா, வாயினால அறிக்கை செய் நல்லா. ஹalleluya தோத்திரம். இயேசு ஆண்டவர் என்பதை நீ சொல்லு, அறிக்கை செய். ஹalleluya. உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து அதை விட்டு விட முடியாது. என்ன செய்ய? ஒப்புக்கொடு. அப்ப அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா அது திரும்ப உன் வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. ஹalleluya. இனி முதற்கொண்டு அப்பா இந்த சாராயத்தை நான் தொட மாட்டேன்னு ஒரு முடிவு போடு, உன் ஜீவியம் கெட்டே போகாது. ஹalleluya. நீ சரியா அறிக்கை செய்யாதனாலதான் அப்பப்ப போய் தோத்திரம் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற. ஹalleluya. ஒழுங்கா உன் ஜீவியத்துல பாவ அறிக்கை செய். அது உன் வாழ்க்கையில ஆசீர்வாத தடையும். ஆவியான சொல்லுனால சொல்றேன். நிறைய பேர் விடுதலை பெறாம இருக்கிறதுக்கு காரணம் நீ சரிய பாவத்தை என்ன செய்யல, அறிக்கை செய்து வெளியே வரல. ஹalleluya. நீ அறிக்கை செய்து வெளியே வா, உன் வாழ்க்கையில நீ பெரிய ஜெயத்தை நீ பெறுவாய். ஹalleluya தோத்திரம் பிரைஸ். அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் உன் வாழ்க்கையில இருக்குமானா அதுல இருந்து நீ என்ன செய்ய? வெளியே. விக்கிரக வழிபாடுகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, இந்த விக்கிரக வழிபாடு என்ன தெரியாம செஞ்சுட்டு என்ன மன்னியப்பான்னு சொல்லி அறிக்கை செய்திருக்கிறீங்களா? ஹalleluya செய்யணும். ஹalleluya.
ரட்சிக்கப்பட்டோமே என்ன வந்து ஜம்முன்னு வந்து என்ன செய்யக்கூடாது? ஆமா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆமா, மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சோம்? ஆமா, அந்நிய நுகத்துல நீங்க கட்டியிருந்தா என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் தெரியாம அந்த நாட்கள் என்ன பண்ணிட்டேன், இனி வாழக்கூடிய கிருபை தாங்க, இனி எந்த தப்பும் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆமா, தோத்துரும். அதுக்காக நைஸா தள்ளி விட்டுறக்கூடாது. என்னென்ன காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாத செஞ்சீங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும்? நிறைய அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் கம்முன்னு இருக்கீங்க பத்தீங்களா, அது தப்பு. தோத்துரும். அதெல்லாம் கத்துற, அதெல்லாம் நீ அறிக்கை செய்த அடுத்த இரக்கத்தை தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள். அப்பதான் அதுக்குரிய தீர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? செஞ்சணும். கர்த்தர் செய்ய வேண்டியது அவர் ஒரு நிமிஷத்துல செஞ்சுவார். அது நீ பண்ணாம இருந்தீங்கன்னா அது ஸ்டாக் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா போய் நின்று கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. தோத்துரும். என்ன செய்யாத? ஆமா, கிளியர் பண்ணிடு. ஹல்லேலூயா. கிளியர் பண்ணிடு. என்னென்ன காரியங்களை நீ அறிக்கை செய்ய வேண்டுமோ அவைகளை அறிக்கை செய்தால் தேவன் உனக்கு இரக்கத்தை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சரி, முதலாவது பார்த்தோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யணும். இப்போ ஒன்னத்தை சொல்றேன், நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபெய்த்தை நம்ம என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். எப்படி ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணணும்? இப்ப இயேசு ஆண்டவர் நல்லா தெரியும், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்கு நல்லா தெரியும், அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் அலேலியா சொல்றீங்கன்னா எல்லாரும் சொல்லுவீங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருக்கும். தோத்துருவோம். ஒரு நாளும் நம்ம இல்லைன்னே சொல்லல. அற்புதம் செய்வார் உன் ஆண்டவர், அல்லேலூயா. அதிசயம் செய்வார் உன் ஆண்டவர், அல்லேலூயா. சுகத்தை கொடுப்பார் உன் ஆண்டவர், அல்லேலூயா. உன் வாழ்க்கையின் கட்டுகளை நீக்குவார், அல்லேலூயா. உன் போராட்டங்களை நீக்குவார், அல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குவார், அல்லேலூயா. உன் தரித்திரத்தை நீக்குவார், அல்லேலூயா. இப்படி சொல்லியே காலத்தை கடந்து வந்துட்டோம். அல்லேலூயா. பத்தியெல்லாம் அமைதியா இருக்கீங்க. இப்படி சொல்லியே காலத்தை கடந்து வந்துட்டோம் ஐயா. சொல்லியே காலத்தை கடந்து வந்துட்டோம். எல்லாம் ஒத்துக்கிறோம், எதுவுமே இல்லை, ஒன்னேன்னு இல்லைன்றோம். என்னது? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. அது மட்டும் சொல்றோம் இல்லன்னு. ஆனா இயேசுவால செய்ய முடியாதது எதுமா இல்லையா? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒத்துக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் நம்புறோம். நம்பித்தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நம்பிதான் கையில பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்பிதான் இந்த ஆராதனையில மூணு மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஓட்ட முடியாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நம்பிதான் வந்திருக்கிறான், எல்லாம் நம்பிதான் வந்திருக்கிறான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய விசுவாசத்தை நீ வாயினால அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. உன்னை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எத்தனையோ வந்திருக்கு, உன்னை குறித்த ஒரு வாக்கு தத்தங்கள் எத்தனையோ வந்திருக்கு. என்னைக்காவது டெய்லி அதை கன்ஃபர்ஸ் பண்றோமா? ஆண்டவரே, என்னை குறித்து இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னீங்களே, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சீங்களே, என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பான்னு என்னைக்கா டெய்லி ஜெபம் பண்ணிருக்கோமா? டைரியில பத்திரமா எழுதி தோத்திரம் தூசிப்படாத ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது நம்ம டெய்லி எடுத்து என்ன செய்யல? வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? ஐயோ வாயை தொடங்க, அதுக்கு தான் இன்னைக்கு செய்தியே. என்ன செய்யல? என்ன செய்யல? ஆமா, நீ கம்முன்னு இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்படி அமைதியா இருக்கிறதுனால ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே சபையில நம்ம என்ன செய்யணும்? நல்ல அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும், அதை அறிக்கை செய்யணும். பிரைஸ் நான் அநேக முறை சொல்லியிருக்கேன். தோத்திரம். இந்த காட் சேனல்ல நீங்க பாருங்க. தோத்திரம். இந்த வெளி நாடுகள்ல இருக்கிற நிறைய நல்ல சபைகள், பெந்தகோஸ்தே சபையெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே தோத்திரம் அவ ஏன் என்ன செய்வாங்க? பைபிளை தூக்கிட்டு ஆமேன் ஆமேன்னு தோத்திரம் குதிப்பாங்க. வார்த்தை வர வர அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்கொண்டு அவங்க மக்கத்துல இருக்கவன பார்க்க மாட்டான். ஷூ போட்டிருப்பான், கோட் சூட் போட்டிருப்பான், டை கட்டிருப்பான். அவன் ஆடுறத பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அந்த வார்த்தை வருதுன்னொன்னே அவன் அந்த வார்த்தையை தனக்குண்டு எடுத்துக்கொண்டு அவன் உருண்டு பிறண்டு எழுந்திருப்பான். தோத்திரம். அதனால பாருங்க, அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில 100% அப்படியே நடைபெறுது. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நமக்குன்னு வச்சிருக்கிறான் நல்லிலையும் தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பிக்கவிலும் கொஞ்சம் இப்படி அசைஞ்சிச்சா கசங்கிருமே. அல்லேலூயா. அதனால நம்ம அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். பிரைஸ் அழுங்காம குழுங்காம தோத்திரம் அப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும்? அல்லேலூயா. தோத்திரம்.
கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றா, அந்த வார்த்தை நம் 100% அதை ஏற்றுக்கொண்டு, ஆமே இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தாவே, இந்த வார்த்தை எனக்கு என் வாழ்க்கையில செய்யுங்கப்பான்னு நீ உரத்த குரல்ல சொல்லும் போது அது உன் வாழ்க்கையில அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அறிக்கை செய்யப்படாத அநேக ஹல்லேலூயா காரியங்கள், ஹல்லேலூயா விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஒரு விளைக்காட்டு ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வழியை திறக்க போறாரு அப்படின்னு அத்தோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் போது, ஆண்டவரே உனக்கு ஒரு ஒரு வழியை திறக்கணும். நமக்கு எல்லாரும் பயந்துருவாங்க, என்ன நடக்குது, இன்னும் நல்லதானா போனாங்க, திடீர்னு ஏன்டா இப்படி வீல் வீல்னு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா இவர் பாம்போல தீர்க்கதரிசனம் சொல்லி இருப்பாங்க, இவங்க சைரன் 108 கூட தோத்து போயிரும். அடுத்த நாள் கேளுங்க, என்ன ஆண்டவர் சொன்னாரு, அதான் தெரியலையே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேளுங்க, என்ன சிஸ்டர் ரொம்ப ஆண்டவர் நல்லா பேசினாரா, நீங்க கேட்டீங்களா, எனக்கு உண்மை கேட்கலையே. உன்னை யார் கத்த சொன்னா? இப்படிதான் நிறைய ஆசீர்வாதத்தை ஊதியே கெடுத்துறோம், ஊதியே கெடுத்துறோம். எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணும்போது அமைதியா வந்து உட்காருங்க, கேளுங்க அப்படின்னா, அப்பா பண்றத பார்த்தா நமக்கு பக்கத்துல இருக்கிற எனக்கே பயமா இருக்கு. ஏன் தான் அப்படி பண்றாங்க தெரியல. எப்படி இவங்க வார்த்தையை ஏத்துப்பாங்க, எப்படி அந்த நன்மையை பெறுவாங்க? ஹல்லேலூயா. சொல்லப்படுகிற காரியங்களை நம்ம நினைவுல வைத்து அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு ஊழியரை கொண்டு இந்த வார்த்தையை சொன்னீங்களே, ஸ்தோத்திரம், இதை என் வாழ்க்கையில நடத்துங்க 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 ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்யணும். எனக்கு தானே சொன்னீங்க, எனக்கு தானே சொன்னீங்க, என்ன பார்த்து தானே சொன்னீங்க அப்பா, அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஐயா, நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க. அப்படி நீங்க அதை அறிக்கை செய்ய, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்காக நீங்க சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க அப்பான்னு நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை நன்மை உங்க வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனையோ வாக்கு, ஆமா எல்லா ஊழியக்காரனும் சொல்றாங்க தான், ஒண்ணுமே நடக்காத காரணம் நீ தான். ஏன்னா நீ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல, அறிக்கை செய்யல இது வரைக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ரிப்பீட்டடா காட்ஸ் வேர்ட் வந்தோ நீ இன்ன வரைக்கும் அறிக்கை செய்யல. ஹல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானே? ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் நீ என்ன செய்யல, அதை உனக்குத்தான் என்று ஏற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் நீ அறிக்கை செய்யல. ஒண்ணும் இல்ல. இப்ப போன வாரம் செய்தி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? போன வார செய்தி ஞாபகம் இருக்கா? யாரை குறித்து பேசணும்? பேதுருவை குறித்து பேசணும். ஞாபகம் இருக்கா? முழிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பேதுரு இல்லையோ, அது மட்டும் தெரியும். பேதுருவை பத்தி இல்ல, யாரை பத்தியோ பேசுறீங்க. யாரை குறித்து பேசலாம்? எத்தனை பேரு, உண்மையா கேட்கிறேன், இந்த நாமத்துல 7 ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, எத்தனை பேரு டெய்லி ஜெபம் பண்ணீங்க, இந்த 7 ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? உண்மையா கைத்து கம்மி. நம்மள பிரசங்க கேட்கிறோம் யா, கேட்கிறோம். இப்ப நம்ம கேட்காதனால தோத்திரம் நம்ம வராம போயிட்டோமோ, பயம் வந்துட்டோம். ஆராதனைக்கு ஆராதிச்சோம், வசனம் வார வாரம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 7 ஆசீர்வாதத்தை இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காம அடுத்த பிரசங்கத்துக்கு வந்துட்டீங்க பத்தியலா? ஹல்லேலூயா. அப்ப நிறைய ஸ்டாக் பைல் பண்ணிக்கிட்டே தான் போறோம். எப்படியா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருது? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நல்ல ஜனம் நல்லா கேக்குது, தூங்குனா கூட நல்லா கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்லா எழுதி வைக்கிறாங்க, மண்டே நல்லா ஆட்டுறாங்க, எல்லாம் அதெல்லாம் பயம் இருக்கு, பக்தி இருக்கு, அதெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா அறிக்கை மட்டும் என்ன இல்ல, கேட்ட 7 நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டாயா? நீ வந்து இன்னைக்கு சாட்சி சொல்லிருக்கணும்ல. போன வாரம் ஆண்டவரே நீங்க பேசுறீங்க 7, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், எனக்கு அடைக்கலமா இருந்தா, எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஏன் சாட்சிகள் வரல? ஒரு வாரத்துல ஆண்டவர் பேசினா அதுக்குரிய சாட்சி அடுத்த வாரத்துல வரணும். ஏன் வரலன்னா காரணம் நீங்க யாரும் என்ன செய்யல, அதை கிளைம் பண்ணல. ஏன்னா நல்லா இருக்கீங்க போல இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை. அல்லேலூயா. அப்படித்தானே?
பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆண்டவர் தேவைப்பட்டிருந்தா, அப்படி ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்தா இருப்பீங்க. நீங்க ரொம்ப திருப்திகரமா இருக்கீங்க போல, அதனால அந்த வார்த்தை உங்களுக்கு தேவையில்லாம போயிருச்சு. என்னையா சத்தம் இல்லாம இருக்கீங்க? அல்லேலூயா, உண்மைதானே? அல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறாம போனது யாரு? பெறாம போனது யாரு? ஒத்துக்கோங்க, யாரு? நீங்க தான். அல்லேலூயா. இப்படித்தான் நிறைய என்ன செய்யறோம்? கர்த்தர் பேசுறாரு, அந்த வார்த்தைக்குரிய நன்மையை நாம என்ன செய்யாம இருக்கிறோம்? பெறாமலே போய் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப 7 நாளும் நம்ம நினைச்ச திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், ஆண்டவரே உங்க நாமத்தில் இருக்கிற இந்த 7 ஆண்டவரே அற்புதங்களை அல்லது ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்கப்பா தாங்கப்பான்னு கேட்டிருந்தீங்கன்னா தோத்திரம். இந்த வாரம் ஃபுல்லா எத்தனையோ நன்மைகளை நீ பெற்றுக்கலாம்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ தடைகளை தகர்த்து கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருப்பாரே. ஹல்லேலூயா. நீ அப்படியே பிளசன்ட் ஃபுல்லா தள்ளிட்டு ஒண்ணுமே ஆண்டவர் எனக்கு செய்யல, செய்யாத காரணம் நீ அறிக்கை செய்யல. ஹல்லேலூயா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் உன் நன்மை தடைபட்டுக்கிட்டே போகுதுன்னு? நீ அறிக்கை செய்து என்ன செய்யல? அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வாரானால் அதை ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, அதை நீ என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்ய வேணும். அப்படிதான் நிறைய பரிசுத்தவான்கள் அறிக்கை செய்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாச தகப்பனவன். அவனுக்கு 100 வயதுல ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறாரு, ஈசாக்க. நல்ல அழகிய குழந்தை, நல்லா வளர்ந்து வந்து கொண்டு ஆசையா இருக்கிறான். தோத்துரும். அப்ப ஆண்டவர் திடீர்னு அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ ஈசாக்கு என்ன செய்ய, இந்த மலையில கொண்டு என்ன செய்ய, எனக்கு வழி செலுத்து. மனைவி கூட சொல்லாம தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மனைவிட்ட அங்கிள் கூட சொன்னாங்க, யார வேணாலும் தடுத்து நிறுத்தலாம், வீட்டுக்கார அம்மா நினைச்ச முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. தோத்துரும். அப்ப மனைவிட்ட சொன்னா தடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கூட சாரால் கூட சொல்லாம என்ன செய்யறாரு, வேலைக்காரரை கழுத விறகு எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன செய்யறாரு, ஆமா போறாரு. அப்ப அந்த மலைக்கு முன்னாடி ஏறதுக்கு முன்னாடி அந்த மலைக்கிட்ட நின்று தோத்திரம் பிரைஸ் தன்னை வேலைக்காரர் சொல்றாரு, நீங்களாம் என்ன செய்யுங்க, இங்க கொஞ்சம் நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் நாங்க என்ன செய்யறோம், மலைக்குள்ள போய் ஆண்டவரை தொழுதுகிட்டு தோத்திரம் அங்க என்ன செய்ய போறான், ஈசாக்க பலியிட போறான். வரும்போது யார் ஒண்டிதான் வரணும், ஏன்னா ஈசாக்கு அங்கே பலியிடப்படுவான், இவன் ஒத்ததான் வரணும். ஆனா அவன் விசுவாசத்தோட சொன்ன என்னன்னா, நாங்கள் போய் பலி செலுத்தி விட்டு நானும் பிள்ளையாண்டானும் 2 பேரும் வருவோம்னு சொல்றான். ஹல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 22 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இத இன்னொரு விதமா சொன்னா பாசிட்டிவ் கன்விக்ஷன். நம்முடைய வாயிலிருந்து நம்ம வர வார்த்தை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு அல்ல அடிக்கல்லாகவே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதான் நமக்கு. சில சொல்வாங்க, எனக்கெல்லாம் கிடைக்காது, கிடைக்காது, எனக்கெல்லாம் நடக்காது, நடக்காது. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யார் தடையா இருக்கும்? ஆமா, தோத்திரம். நல்ல விசுவாசிப்பாங்க, நல்ல ஆவில இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. என்ன சார் நடக்க, அது எங்க நம்ம கிடைக்க போகுது? உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருந்தாலும் நீ கிடைக்காது, நீ சொல்லிட்டீல, அப்புறம் எப்படி கிடைக்காது? அல்லேலூயா. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ, நம்ம என்ன அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். நிறைய பரிசுத்தமான வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்த கன்ஃபெஷன். இங்க ஆபிரகாம் சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் நினைச்சுவோம். அதே மாதிரி பாருங்க, நடந்தது வித்தியாசம். பலி செலுத்த போனா, பலிபடத்தை கட்டினா, விறகுகளை வைத்தான், பிள்ளையாண்டனை கட்டி மேல வச்சு அல்லது கத்திய ஓங்கும் போது ஆண்ட என்ன சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேல என்ன செய்யாது, கத்திய போடாத, கத்திய போடாது, இரு, உன்னை சோதிக்க முடியாது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல நீ நிறுத்துன்னு சொன்னோன்னே அவன் ஈசாக்கை தூக்கி எடுக்கிறான். அங்கு ஒரு ஆட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கு ஹல்லேலூயா. அந்த ஆட்டை பலி செலுத்தி விட்டு அவனும் அவன் பிள்ளையும் கீழே திரும்பி, அங்க என்ன நடந்ததுன்னு இவர்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. பிரைஸ். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எதை அறிக்கை செய்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு செய்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. உனக்காக ஆண்டவர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எகிப்துல இருந்து ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை செஞ்சு வெளில வந்தாங்க. எல்லாம் வெளில வந்தான். வெளில வந்துட்ட பிறகு சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை, ஜனங்கள் ஐயோ கேட்கவா வேணும். தோத்துரும். யோ எனக்கு எகிப்துல கலர தோட்டம் இல்லைன்னா இங்க கொண்டு வந்து தோத்துரும். அவன் பசுக்கட்டு எங்களை எல்லாத்தையும் கொண்டுடுவான், நாங்க இங்கே எல்லாம் செத்து முடிவோம், உன்னை நம்பி வந்தோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோசே பார்த்து சொல்றாங்க.
மோசேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, என்னடா இந்த ஜனங்கள் அங்கதான் தொந்தரவு பண்ணாங்க, வெளியே வந்தான்னு பார்த்தா இங்க வந்து தொந்தரவு பண்றாங்களே அப்படின்ட்டு வைராக்கியமா அவன் என்ன சொன்னானா, தோத்திரம், பிரைஸ் லார்ட். அது வாசிங்க, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க, இவன் என்ன சொல்லிட்டான், அந்த கோபத்துல, அந்த வைராக்கியத்துல என்ன சொல்லிட்டான், நீங்க சும்மா இருங்க. ஹல்லேலூயா, தோத்திரம். நீங்க நின்று கொண்டே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யறத நீங்க பாருங்க, இங்கே நில்லு. தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியரை நீ என்ன செய்ய மாட்டேன், இனி பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டான். தோத்திரம். விசுவாசமா என்ன சொல்லிட்டான், இன்று கண்ட எகிப்தியரை நீ என்ன செய்ய மாட்ட, இனி பார்க்கவே மாட்டாய் அப்படின்னு ஜனங்கள்ட்ட சொல்லியாச்சு. தோத்திரம். இவ்வளவு பேசிட்ட பிறகு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட போறா. தோத்திரம். அந்த 16-17 வசனங்களை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் சொல்லிவிட்டான் ஜனங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் தோத்திரம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னப்பா, ஆண்டவர் ஏன் பேசாம இருக்க, உன் கோலை எடுத்து, தோத்திரம் சொல்லு, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். ஒருவேளை மோசே வந்து இந்த கண்ட எகிப்தியரை நீ காண மாட்டேன்னு சொல்லாம இருந்திருந்தா ஆண்டவர் வந்து அந்த இதுக்குள்ள சமுத்திரத்துக்குள்ளே வரவிடாமலே தடுத்திருப்பார் போல் தெரியுது. ஹல்லேலூயா, தோத்திரம். முடியுமா, முடிஞ்சிருக்காத, உள்ள வரவிடாம என்ன செஞ்சிருக்கலாம், அங்கே என்ன பண்ணிருக்கலாம், இங்க நடுவுல வந்து தடுத்தவரையா அங்க தடுக்க முடியாதா, தோத்திரம், அங்கே தடுத்துக்கலாம். இவன் என்ன சொல்லிவிட்டான், இந்த கண்ட எகிப்தியரை இனி நீ என்ன செய்ய வர்ற, காண மாட்டான்னு சொல்ல. அப்ப இவனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்றதுக்காக அது எப்படி இந்த பயல்களை அழிக்கிறது, அவனையும் உள்ள வர வச்சார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம தோத்திரம் வீராவேசமா பேசுற சில வார்த்தைகளுக்காக ஆண்டவர் சில காரியங்களை ஹல்லேலூயா செய்து நமக்கு நன்மையாக முடிப்பார். ஹல்லேலூயா.